இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இந்த வசனத்தை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகளில் ஒன்றாக அவரை சிலுவையில் அறைந்தவுடன் அந்த வழியாக அநேக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது இயேசுவை அவர்கள் மிகவும் கேவலமான வார்த்தைகளை சொல்லி தூஷித்தார்கள். அதைத்தான் நாம் வாசித்தோம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை தூஷணமாக தூஷித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் ஏராளமான தூஷணமான வார்த்தைகளை வாங்கி கொண்டார். யோசித்து பாருங்க, இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்களுக்கு தீமைதான் வந்துவிடும், நல்லது நினைக்கிறவர்களுக்கு தீமையாக வந்துவிடும். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொய்யனும் பொய்க்கு பிதாவானவனால் கட்டப்பட்டிருக்கிறது உலகம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மிகுந்த பாடுகளோடு கூட அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த இடத்தில் வந்தவர்கள் அவரை பார்த்து அவரை தூஷணமாய் பேசினார்களாம். எவ்வளவு கொடுமையான ஒரு சம்பவம் என்று பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். சிலுவையிலே அவர் மிகுந்த பாடுகள் பட்டு கொண்டிருந்த நேரத்திலும் கூட, அவர் வியாகுலப்பட்டும் மரணத்தினுடைய பிடியிலே அகப்பட்டு எல்லாருடைய பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த வழியாய் போனவர்கள் அவரை தலை துலுக்கி அவருக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த பாதையில நீங்களும் போய்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை எல்லாரும் தூஷிக்கிறார்களா? உங்களை எல்லாரும் அவமானப்படுத்துகிறார்களா? நீங்கள் தைரியமாயிருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை அடித்தவர்களுக்கு முகத்தை காண்பித்தார். அவர் முகத்தில் உமிழ்ந்தார்கள், அவரை அறைந்தார்கள், அவரை கேவலமான வார்த்தைகளை கொண்டு நிர்வாணமாக அடித்தார்கள். எதற்காக? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நிம்மதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த பாடுகளை சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டாராம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய காரியத்தை அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலும் கூட அநேகருக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். குருடருடைய கண்களை திறந்தார், செவிடனுடைய செவிகளை கேட்கச் செய்தார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். இன்னும் பல நன்மைகளை அவர் செய்து சுற்றி திரிந்து நன்மை செய்து கொண்டே இருந்தாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதையெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் அன்று அவரை பார்த்து சொன்னார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்ககிட்ட நன்மையை வாங்கிவிட்டு, உங்ககிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு, உங்களுடைய பொருள்களை அபகரித்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு உங்களை தூஷிக்கிறார்களா? தூஷிக்கட்டும் பிரியமானவர்களே. வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார்கள். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு கொடூரமான மனிதர்களாக காணப்படுகிறார்களாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்முடைய நீதியை அநீதி என்றும், நம்முடைய வாழ்க்கையை தவறான காரியம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் அந்தரங்கத்திலே பட்ட பாடுகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்கள் உங்களை தூஷித்து கொண்டே இருக்கலாம். யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் கூட அவருக்கு அநேக பட்டப்பெயர்களை இட்டார்கள். ஆனால் அவர் மரித்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட அவரை ஏளனமாய் பேச துணிந்தார்கள் அந்த மக்கள்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே தூஷணமான வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போனாயோ, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை வெட்கப்படுத்தின இடத்திலே தேவன் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வார். இந்த லெந்து நாட்களிலும் கூட நீங்கள் அப்படியாக தூஷணமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் இளம் விதவைகளாய் இருக்கிறீர்களா? கணவனால் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது உங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் தனிமையான ஒரு சூழல் மத்தியில் இருக்கிறீர்களா? அல்லது எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதையைப் போல நீங்கள் இருந்து உங்களை தூஷித்து கொண்டே இருக்கிறார்களா? நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். மரித்த இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார்கள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று. இந்த ஆலயத்தை 3 நாள் இடித்து போட்டு கட்டுவேன் என்று சொன்னவனே, இறங்கி உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை கேவலமாய் தூஷணமாய் பேசின மக்கள் மத்தியிலே ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி, தம்முடைய பதிலை அனுப்பி, தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நமக்கு கிருபையாய் அவர் இறங்குகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து யாராகிலும் தூஷணமாய் பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் அமைதியாயிருங்கள். அவர்கள் வாயை அடக்குவதற்கு தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவை தூஷித்தவர்கள் பின் நாட்களிலே அவர் வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் வரும்போது அவரை குத்தினவர்கள் அவரை காத்து புலம்புவார்களாம். என்ன ஒரு மகிமையான மகத்துவம்! அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கெல்லாம் காரணமாயிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோமா? ஏன் இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன் இந்த துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்? ஏன் இந்த உபத்திரவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு நிம்மதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தன்னை தூஷிக்கவும், தன்னை நிந்திக்கவும், தன்னை அடிக்கவும் அவர் ஒப்பு கொடுத்தார். பிதா அவரை அனுப்பின நோக்கத்தை இந்த பூமியிலே பாவிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் நியாயத்தை நியாயமாய் வெளிப்படுத்துவார். உங்களுடைய நீதியை அநீதி என்று புரட்டுகிறார்களா? யோசித்து பாருங்க. தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் கூட, சொந்த மகனால ராஜ்யம் பரிபறிக்கப்பட்ட பொழுது கூட அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். யோசேப்பின் தேவன் அவரோடு கூட இருந்தார். தாவீதின் தேவன் அவரோடு கூட இருந்தார். அதுபோல இந்த நாட்களிலும் கூட உங்களை எல்லாரும் தூஷித்து கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருந்து பரிசுத்தமாய் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் தைரியமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தன்னை தூஷித்தவர்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அத்துணை பாடுகளையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இந்த லெந்து நாட்களிலே நம்மை தூஷிக்கிறவர்கள், நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள் மத்தியிலே நாம் பொறுமையை காப்போம். தேவன் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தைரியமாயிருங்கள். நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, சிலுவையிலே உம்மை அறைவதற்கு முன்பாக எத்தனையோ ஏராளமான தூஷணமான வார்த்தைகளை அவர்கள் பேசினாலும் ஆண்டவரே, சிலுவையிலே இந்த மக்களுக்காக நீர் பரிதபித்தீர். ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும். எங்களை குற்றப்படுத்துகிறவர்கள், எங்களை நிராகரித்து பேசுகிறவர்கள், எங்களை தூஷிக்கிறவர்கள், இல்லாததை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், இருக்கிறது இல்லாத என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே நாங்கள் சந்தோஷமா எங்கள் ஜீவியத்தை நடத்துவதற்கு தேவன் தம்முடைய கிருபையை நல்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையா எங்கள் மீது உம்முடைய கிருபையை கட்டளிட வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தூஷிக்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்துவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். God bless you.